தினமொரு வேத வசனம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்க ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில வார்த்தைகளை கேட்கிற உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலில் ஈடுபடுகிறார். மீன் எந்த இடத்துல கிடைக்கணும்னு அந்த மீனவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை ஆழமான பகுதியில் மீன் கிடைக்குமா, ஆழமில்லாத பகுதியில் மீன் கிடைக்குமா, பகலில் சென்று வலையை விரித்தால் மீன் கிடைக்குமா, இல்லாவிட்டால் இரவில் சென்று வலையை விரித்தால் மீன் கிடைக்குமா என்பதை மீனவனாகிய பேதுரு நன்கு அறிந்திருந்தான். அன்பான தேவஜனமே, அவர் ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்க முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி தோல்வியாய் முடிந்து விட்டது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலைகளை போடுங்கள் என்று சொல்றாரு. பேதுருவின் படவில் உட்கார்ந்து சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் நம்ம வீட்டில் வந்துட்டா போதும், நம்ம இருதயத்தில் வந்துட்டா போதும், ஆசீர்வாதம் தானாய் தேடி வரும். கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படியாக பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வலைய ஒரு திசையில போடு அப்படின்ட்டாரு. அந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைய போடுகிறார். அதுல நல்ல விளைச்சல, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பேதுரு பெற்றுக்கொண்டாத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பேதுரு எப்படி கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, நாமும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நம்ம ஆண்டவர் என்ன 2 கட்டளை கொடுத்துட்டாரு. பிரதான கட்டளை என்னன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிட்டாரு. ஆகவே இந்த காலை வேளை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிறார், நம்ம அன்பு செலுத்தினா போதும், மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தினா போதும், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தேடி வருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.